வணக்கம் மக்களே. இந்த கேள்விக்கான ஆன்சர் பார்த்துடலாம். இப்போது இது ரீசெண்டாக நடந்த குரூப் 4 எக்ஸாமில் கேட்ட கேள்வி. நான் தமிழில் சொல்கிறேன், நீங்கள் இங்கிலீஷ் தேவைப்பட்டவங்க அதை ரீட் பண்ணிக்கோங்க. ஒரு புத்திசாலி மனிதன் மூட்டைக்கு 30 மாம்பழங்கள் வீதம் 3 மூட்டைகள் எடுத்து செல்கிறான். ஒவ்வொரு சுங்கச்சாவடியை தாண்டும் போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூட்டைக்கு ஒரு மாம்பழம் அவன் கொடுத்துடணும். அப்படின்னா 30 சுங்கச்சாவடி தாண்டும் போது அவங்ககிட்ட எவ்வளோ மாம்பழம் மீதி இருக்கும் இதான் கேட்டிருக்காங்க. அவன் தான் புத்திசாலி இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின். செக் பண்ணிடலாங்களா? மொத்தமாக நல்லா நோட் பண்ணுங்கள். 3 சாக்கு இருக்குது, 3 மூட்டை இருக்குது, ஒவ்வொரு மூட்டையிலும் 30 இருக்குது. அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட 90 மாம்பழம் இருக்குது. சரிங்களா? 90 மாம்பழம் இருக்குது. அப்போது என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா 3 மூட்டை வச்சுருக்கான். அப்போது ஒவ்வொரு டோல்லையும் 3 மேங்கோ கொடுக்கணும். ஓகேங்களா? 10 டோலை கிராஸ் பண்ணுறோம். அப்போ 10 டோல். அப்போ 10 டோல்னால் 10 டோல்கேட் போகும்போது ஒவ்வொன்றுத்துலேயும் 3னா மொத்தம் 30 போயிடும். சரிங்களா? அப்போ 90ல் 30 மாம்பழம் தீர்ந்துடும், கொடுத்துடுவான். அவன் அந்த 30 மாம்பழத்தை என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மூட்டையிலேருந்து எடுக்காமல் ஒரே மூட்டையிலேருந்து எடுக்கிறான். ஓகேங்களா? ஒரே மூட்டையிலேருந்து எடுக்கிறான். அப்போ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 60 இருக்கும். ஓகேங்களா? 60 இருக்கும். இப்போ 10 டோல்கேட்டு முடிஞ்சிச்சு. மீதி இன்னும் எத்தனை டோல்கேட்டு பேலன்ஸ் இருக்குது இதை நம்ம செக் பண்ணிக்கலாம். மீதி இன்னும் எத்தனை டோல்கேட் பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா மீதி 20 இருக்குது. மேங்கோ பார்த்தீங்கன்னா மொத்தம் 60 மீதி இருக்குது. ஓகேங்களா? மீதி 60 இருக்குது. அப்புறம் அடுத்து என்ன சார் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்போது 3 மூட்டையாக இருந்தது 2 மூட்டை ஆகி போச்சு. ஓகேங்களா? இப்போது அடுத்த டோல்கேட்டுக்கு அவன் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா 2 மாம்பழம் தான் தரணும். ஏன்னா அவன் 2 மூட்டை தான் வச்சுருக்கான். ஒரு மூட்டைக்கு ஒரு மாம்பழம்னா 2 மூட்டைக்கு 2 மாம்பழம் தான் தரணும். ஓகேங்களா? அப்போ என்ன ஆகுதுன்னா நான் ஷார்ட்டாக போட்டுறேன். 11லேருந்து 20 வரைக்கும். அப்போ மொத்தம் 10 டோல்கேட்டா? அப்போது ஒரு டோல்கேட்டுக்கும் அவன் 2 தருவான். அப்படின்னா பார்த்தீங்கன்னா மொத்தமாக 20 மாம்பழம் கொடுத்துருவான். ஓகேங்களா? அப்போ மீதி எவ்வளோ இருக்குது? மீதி 40 இருக்குது. இப்போது மீதி 40 இருக்குது. இன்னும் டோல்கேட் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10 டோல்கேட் இருக்குது. ஓகேங்களா? 10 டோல்கேட் இருக்குது. அதன் பிறகு என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா 21லேருந்து 25வது டோல்கேட். இந்த 5 டோல்கேட்டுக்குமே 2 மூட்டை இருக்குது இல்லையா? ஏன்னா மொத்தம் 40 மாங்காய் இருக்குது. 40 மாம்பழம் இருக்குது. அதில் 30 மாம்பழம் ஒரே மூட்டையில் இருக்கும். மீதி 10 மாம்பழம் இன்னொரு மூட்டையில் இருக்கும். எனிவே அவன் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா 2 மூட்டைக்கும் ஒரு மூட்டைக்கும் ஒரு மாம்பழம் வீதம் 2 மாம்பழம் கொடுத்துடணும். அப்போ 5க்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு மூட்டையில் 10 இருக்குது இல்லைங்களா? அதை ஃபினிஷ் பண்ணிவிடுவான். ஓகேங்களா? அதை ஃபினிஷ் பண்ணிவிடுவான். ஏன்னா ஒரு டோல்கேட்டுக்கு 2 தரணும். 21லேருந்து 25வது டோல்கேட் வரைக்கும். அப்போது 10 போயிடும். மீதி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட 30 மாம்பழம் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 25லேருந்து 30வது டோல்கேட் வரைக்கும் ஒரே ஒரு மூட்டை தானே இருக்குது. ஏன்னா 30 பழம் இருக்குது. 30 பழம் ஒரே மூட்டையில் வச்சுருக்கான். அப்போ ஒரு டோல்கேட்டுக்கு ஒன்று கொடுத்துருவோம். சரிங்களா? ஒவ்வொரு டோல்கேட்டும் 1 கொடுப்பான். அப்போ 5 போயிடும். அப்போ மீதி அவங்ககிட்ட எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 25 மாம்பழம் இருக்கும். சரிங்களா? ரொம்ப ஃபன்னாக இருக்குல்ல? இதே போல் தான் கடைசியாக நடந்த குரூப் 4 தேர்வில், இதுக்கு முந்தின 2020 நடந்த குரூப் 4 தேர்வில் என்ன செஞ்சுருந்தாங்க பார்த்தீங்கன்னா 100லிருந்து 10 எத்தனை முறை கழிக்க முடியும்னு கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? 100லிருந்து 10 எத்தனை முறை கழிக்கும்னா ஒரே ஒரு முறை தான் கழிக்க முடியும். அப்படி கழிச்சா 90 மாறிடும். 90 மாறதால மறுபடியும் கழிக்க முடியாது. ஏன்னா அவங்க கேட்டகரியில் 100லேருந்து தானே இப்படி ஃபன்னியான கொஸ்டின்லாம் கேட்குறாங்க. எனவே இது போல் கொஸ்டின் நீங்கள் வரவேற்கிறீங்களா அல்லது இது தேவையில்லாததுன்னு நினைக்கிறீங்களா? கீழே கமெண்டில் மறக்காமல் தெரிவிங்க. நன்றி.